எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. எனக்கு வந்து கிம்பாக் மிஞ்சுவன் ஃபேமிலியில் 8th எபிசோட்க்கு நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு முன்னாடி போட்டிருந்த டேக்குக் எஃப்எஃப்க்கு அவ்வளோ வியூ வரும்னு அவ்வளோ போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தான். அப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் பல. ஓகே, ரொம்ப பேச வேண்டாம். நம்ம ஆல்ரெடி வந்து 8th எபிசோடு கிம்பாக் மிஞ்சுவன் 8th எபிசோடில் சும்மா அப்படியே ஒரு ஒன் லைன் மாதிரி பார்த்துட்டு டேரெக்டாக நம்ம 9th எபிசோட்குள்ளே போயிடலாம். 8th எபிசோடில் வந்து அந்த காயோட ஃப்ளாஷ்பேக் வந்து ரிவைலாக இருக்கும். அப்புறம் நம்ம டீவையும் ஜங்குக்கையும் வந்து சேவ் பண்ண லீயோடைய ஃப்ளாஷ்பேக்கும் வந்து ரிவைலாக இருக்கும். இதெல்லாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்கடா. அப்போ தான் வந்து இந்த எபிசோட் கொஞ்சமாவது புரியும் உங்களுக்கு. நீங்கள் டேரெக்டாக இதுக்கு வந்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஏன்னா அதில் தான் ஃப்ளாஷ்பேக்கு இன்ட்ரோ எல்லாமே அதில் தான் இருக்கும். அதனால தான் ஓகேவா, ஒரு வாட்டி அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போது நம்ம விட்டதுலேருந்து ஆரம்பிக்கலாம். போன எபிசோடில் வந்து அந்த காய் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யூங்கி வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பார். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம யூங்கி வந்து அந்தமாரி கால் பண்ணி இதுமாரி தப்பிச்சிட்டான் ஜங்கு, கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கிட்ட சொல்ல, இப்போது நம்ம ஜங்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் அடுத்த செகண்டே நம்ம டீ கிட்ட போயிட்டு இதை பற்றி இந்த மாதிரி தப்பிச்சிட்டானா எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் வந்துடுறேன், அது வரையும் பத்திரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து கார் எடுத்துகிட்டு நேராக ஒரு ஸ்பாட்டில் கொண்டு போய் விடுறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம யூங்கியவும் நம்ம ஜேஹோப்பையும் வர வச்சிடுறாரு. இப்போது 3 பேருமே சேர்ந்து அவங்க டீமோட நல்ல ஒரு பிளானை போட்டுட்டு அப்படியே 3 பேரும் ஸ்ப்ளிட் ஆகி எல்லா பக்கமும் போய் தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு சுத்தமாக முடியாது. ஏன்னா அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அப்படியே ஃபேஸ் பண்ணி வந்துட்டுருக்கா. அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருந்திருக்காது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நம்ம டீ கூட வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்க நேரம் பார்த்து இப்படி வந்துடும் ஒரு பிரச்சனை. இப்போ இப்படியே போயிட்டுருக்க அந்த பிரச்சனையில் நம்ம ஜங்குக்கு நம்ம டீ காலை கூட அட்டன் பண்ணாமல் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த காய் வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் டிவி நியூஸ்லையும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் சேஃபாக இருங்க, இந்த மாதிரி கிரிமினல் வந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீப்புள்ஸை வந்து பப்ளிக்கை வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சொல்லவும் ஆரம்பிச்சிடுறாங்க நியூஸில். இப்போ அப்படி அந்த விஷயம்லாம் போயிட்டுருக்க இந்த பக்கம் நம்ம ஜேஹோப் அவருடைய டியூட்டியில் அவர் இருக்கிறப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யாருதுன்னு பார்த்தா ஒயன் தான் கால் பண்ணுறாங்க. காலை இப்போது ஜேஹோப் அட்டன் பண்ண உடனே இப்போ ஒயன், ஹலோ 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 ஹோபி, எங்கே இருக்க நீனு? எனக்கு இப்போ உன்னுடைய ஹெல்ப் வேணும் ஹோபி, ப்ளீஸ். நான் இப்போ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா, நீ வந்ததான் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க முடியும், ப்ளீஸ் 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 கொஞ்சம் சீக்கிரமாயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக அழுற மாதிரி அப்படி கேட்க, இப்போ நம்ம ஜேஹோப் ஏய் எதுக்காக இப்படி ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிற, என்னன்ற விஷயத்த தெளிவாக சொல்லு, நான் இப்போ ரொம்ப முக்கியமான டியூட்டியில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ என்ன டியூட்டியில் இருக்கணும், அங்கே தேடி நீ என்ன பிரயோஜனம், அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜேஹோப் ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, புரியல. ஆமாம் ஹோவா, நீங்கள் அங்கே தேடிட்டு அலையிறான், ஆனால் அவன் வீட்டில் இருக்கான், நான் பாப்பா அழுறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பால் கொடுக்குறதுக்காக வந்தேன். அவன் தூங்கினதுக்கப்புறம் கீழே வந்தால் அந்த ஆள் டிவியில் காட்டுறவன் கன்னை வச்சுட்டு நிற்கிறான்டா. எங்களுடைய என்ன வேலைக்கு வச்சுருக்கோம், அவனுடைய தலையில் கன்னை வச்சுட்டு நிற்கிறான். எதுக்கு வந்தானே தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா ஹோவா, உனக்கு தான் லொக்கேஷன் தெரியல, கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வந்து நம்ம ஜேஹோப் கிட்ட இப்படி அழுது புலம்பி சொல்ல, இப்போது நம்ம ஜேஹோப் ஒயன் ப்ளீஸ் சவுண்டே போட்டுறாத, நீ எங்கே இருக்கியோ அதே இடத்துல கையில் குழந்தைய தூக்கி வச்சுக்கோ, தயவு செஞ்சு பாப்பா வாழ விட்டுறாத, தயவு செஞ்சு எந்த சின்ன சவுண்டு போடாமல் அங்கேயே இரு, அவன் ரொம்ப அலர்ட்டான காய், சின்ன சவுண்டு கேட்டாலும் அந்த இடத்துல லீட் பண்ணி வந்துடுவான், தயவு செஞ்சு அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனை அலர்ட் பண்ண, இப்போ ஒயனும் கையில் குழந்தைய எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு கபோர்ட்குள்ளே போய்ட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போது அடுத்த செகண்டு காலை கட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் நம்ம ஜேஹோப்க்கு கால் அடுத்தது நம்ம ஜேகேக்கு தான் போகுது. நம்ம ஜேகேக்கு காலை
போட்டு இந்த மாதிரி அவன் வந்து அங்கே இருக்கானா, வயன் இந்த மாதிரி கால் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வயன் பேபி சிட்டிங் போகிற இடத்துல இவன் என்ன போய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஜேகே மண்டையை பிடிச்சிட்டு வர, இப்போது நம்ம இவங்கேயும் அதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது அடுத்த ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஒயன் வந்து பேபி சிட்டிங் ஜாப்க்கு வர அந்த ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார் எல்லாமே வந்து நிற்கிது. கரெக்டாக 3 பேரும் காரை விட்டு இறங்கி கன்னெல்லாம் லோட் பண்ணிவிட்டு ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இப்போது உள்ளே என்ட்ராகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அவங்க டீமோடு தான் வந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்கா. இப்போ நம்ம ஜேகே தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அப்படியே மயான அமைதியில் இருக்குது. ஆனால் அந்த ஹால்லேயே கொஞ்சம் தள்ளி டைனிங் டேபிள் இருக்கும். அந்த டைனிங் டேபிளுக்கு கீழே ஒரு பர்சன் அப்படியே நெஞ்சில் குண்டு வாங்கிட்டு அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி அப்படியே ரத்த வெள்ளத்தில் அப்படியே கீழே படுத்து கிடக்கா. இப்போது அந்த சைடில் யாரோ ஓடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பக்கம் துரத்திட்டு ஓட, இப்போ நம்ம ஜேஹோப் அடுத்து உள்ளே என்ட்ரான உடனே அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, ஒயன் எங்கே இருக்கு, நாங்கள் வந்தாச்சு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இப்போது அடுத்த செகண்டே ஒயன் நம்ம ஜேஹோப்புடைய சவுண்டை கேட்டுட்டு கரெக்டாக கீழே வந்துடுறாங்க. கீழே வந்ததும் ஓடி போய் கையில் குழந்தையோட 10 மாதம் குழந்தையோட கீழே வராங்க. இப்போ அப்படியே கையில் குழந்தைய வச்சுட்டு ஓடி போய்ட்டு ஜேகப்போ அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஏன் லேட்டாக வந்த, எனக்கு எவ்வளோ பயமாக இருந்தது தெரியுமா, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேள்வி மேலே கேள்வி கேட்க, இப்போ அப்படியே நம்ம ஜேகப் அப்படியே நம்ம வயனை வந்து அப்படியே காம் பண்ணுறாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வயனை அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பர்சன் வந்து இந்த மாதிரி கீழே சுட்டு கிடக்கிறத பார்த்து அப்படியே அழ ஆரம்பிக்க, நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அதை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பார். இப்போ அந்த ஆம்புலன்ஸும் வந்திருக்கோம். நம்ம ஜேகேவே வந்து அவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணி அவரே ஆம்புலன்ஸில் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸில் போயிடுவார். இப்போது ஆம்புலன்ஸ்லலாம் போய்ட்டு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ரீச் ஆகிட, இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே பார்த்து, சார் இவர் பிழைப்பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை சார். ஏன்னா அவருடைய ஹோப்பை விட்டுட்டார். இன்னொன்று ஓவர் ப்ளீடிங்கு, லங்ஸில் இறங்கியிருக்கு 4 புல்லட்டுமே. மூச்சு விடவே பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் ஐசியூவில் வச்சு ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ ஜேகே அப்படியே தேங்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த பர்சனை வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போது அவருக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்க, நம்ம ஜேகே வெளியே இருந்துக்கிட்டு அப்படியே தலையை பிச்சுட்டு இருக்காரு. ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி தலையை பிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த செகண்டே நம்ம யூங்கி அந்த இடத்துக்கு அடுத்து வந்துடுறாரு. இப்போ நம்ம யூங்கி வந்து, மச்சான் என்னாச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைடா மச்சான் அவன் இது கிரிட்டிக்கலாக இருக்குது, லங்ஸில் இறங்கியிருக்குது, அவ்வளோதான் ஹோப்பை விட்டுட்டான் அப்படி இப்படின்னு டாக்டர் என்னென்னவோ சொல்கிறான்டா, எனக்கு தலை பிச்சுக்குதுடா, இவன் இறந்துட்டானா ஐயோ பெரிய கேஸ் ஆகிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது நம்ம யூங்கி இல்லை எதுவும் ஆகாது, ஏன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே அவனுங்க புல்லட்டை இறக்கிட்டு இருக்கானுங்க, ஸோ நம்ம மேலே எந்த கேஸும் வராது, நீ அதை பற்றி பயப்படாதடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம யூங்கி காம் பண்ண அடுத்த செகண்டே வந்து இப்போ டாக்டர் வந்து உள்ளேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவர் பாட்டுன்னு போகிறாரு. இப்போது நம்ம ஜேகே முன்னாடி போயிட்டு, டாக்டர் என்ன நீங்கள் எதுவுமே சொல்லாமல் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அந்த டாக்டர், இல்லை சார் நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல சார், அவருக்கு லங்ஸில் இறங்கியிருக்குது புல்லட்டு, ஸோ அவரால் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, இப்போ நம்ம யூங்கி அப்படியே கோவமாகி, டாக்டர் நாங்கள் இங்கே கூட்டு வந்தது ட்ரீட் பண்ணுறதுக்கு, ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு கிடையாது. என்ன நீங்கள் எங்களால் முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, அப்போ என்னத்தை நீங்கள் படித்தீங்க, என்னத்தை பண்ணீங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, இப்போ இந்த டாக்டர் டென்ஷன் ஆகி, சார் மிஞ்சி போனால் 1/2 hour தான், யாரையாவது வந்து பார்க்கணுன்னு இருந்தாங்கன்னா வந்து காமிச்சு விட்ருங்க, அவ்வளோதான், 1/2 hour தான் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சல் அச்சா மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு போயிட, இப்போ ஜேகே தலையில் வச்சுக்கின்னு நீ வேற அவனை கலக்க விட்டியா அப்படின்ற மாதிரி இப்போது பின்னாடியே அந்த டாக்டருக்கு பின்னாடியே வந்து ஒரு நர்ஸ் போகிறாங்க. அந்த நர்ஸை பார்த்து உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கேட்க, அந்த நர்ஸும் உள்ளே போங்க சார், பட் ஆனால் சவுண்டு மட்டும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருக்கு பயந்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே போயிட,
இப்போ நம்ம யூங்கியும் ஜேகேவும் அந்த ரூம்குள்ளே ஐசியூ ரூம்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பர்சன் அந்த ரூமில் ஒரு வாலில் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் அந்த ஆக்சிஜன் மாஸ்கோட மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு படுத்திருக்காரு. இப்போது அந்த பர்சன் கிட்ட போயிட்டு நம்ம ஜேகே அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. அடுத்து ஒரு 10 செகண்டில் டோரை பிச்சுக்குன்னு ஒருத்தவங்க உள்ளே வருவாங்களாம். யாருன்னு பார்த்தா வயன் தான். இப்போ உள்ளே வந்துட்டு, சார் சார் என்ன சார் என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் வேறு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து சொல்லிவிட்டு, இப்போது அந்த படுத்திருக்க பர்சனை பார்த்து, சார் 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 எழுந்துறீங்க சார், சார் பாப்பாவுக்கு உங்களை விட்டால் யாரும் சார் இருக்கா, ஏன் சார் இப்படிலாம், ஏன் சார் எங்கே சார் போய் நீங்கள் வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்தீங்க, நல்லா தானே சார் இருப்பீங்க, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, எழுந்துறீங்க சார் ப்ளீஸ் சார், பாப்பாவுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி விம்பி விம்பி அழுறாங்க. இப்போது ஜேகே அப்படியே ஷாக்கிங் ஃபேஸோட அப்படியே வயனை திரும்பி பார்த்து, என்ன இது அவனுடைய குழந்தைன்னு சொல்கிறான் அப்படின்னு இப்படி யோசிச்சுக்கிட்டு இப்போது வயன்கிட்ட, வயன் நீ வச்சிருக்க குழந்தை யாரோடைய இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த குழந்தை சாரோடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது ஜேகேவும் சுகாவும் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. என்னது லீயோடைய குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் கேட்க, இப்போது வயனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆமாம் இது சாருடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவர் அங்கே உட்காந்து இது கேள்வியெல்லாம் கேட்குறப்போ ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பார். அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு உடனே குழந்தை இறந்துருப்பாங்க போலன்ட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் குழந்தை உயிரோடு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லீவ் வாயை திறந்துருக்கவே மாட்டான். இப்போ தான் வந்து நம்ம ஜேகேக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. இப்போ தலையிலே அடிச்சுக்கிறாரு, ஐயோ குழந்தை வேறையாடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வயன் இந்த மாதிரி அழுதுகிட்டே வந்து அந்த லீயை பார்த்து இது பண்ணிகிட்ருக்கா, பேசிகிட்ருக்கா. இப்போ அந்த குழந்தை சினுங்கி அழுக ஆரம்பிக்குது. அவள் கையில் வச்சுருக்க அந்த 10 மாத குழந்தை சினுங்கி அழ ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டு லீ பொறுமையாக கண்ணை திறக்கிறான். கண்ணை திறந்து எதுவுமே பேசல. அவனால் அங்கிட்ட அசைய முடியல, அங்கிட்ட அசைய முடியல. ஜஸ்ட் ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணி வயனை பார்த்துட்டு அப்படியே கையில் இருக்க குழந்தைய பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிடுறான். என்னன்னு பார்த்தா ஆள் அவுட்டு. ஐயோ போயிட்டு வயன் போட்டு எழுந்துறீங்க சார், எழுந்துறீங்க சார், பாப்பா சார் ப்ளீஸ் சார் எழுந்துறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உலுக்கிட்டுருக்காங்க. பட் நோ யூஸ், ஆள் போயாச்சு, அவ்வளோதான். இப்போது அவள் இன்னமும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா இப்போ இந்த குழந்தை தனியாகிடுச்சு. இப்போ குழந்தை வந்து கடைசியாக இவ தான் வச்சுருந்தா. ஸோ லைஃப் லாங் இவ பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் பட் குழந்தைக்கு வந்து உண்மையான அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போது ஜேகே தலையிலே அடிச்சுக்கிறான். போச்சுடா இப்போ குழந்தைய இவன் நம்ம தலையில் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான். ஏன்னா குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம், அது உங்களுக்கு தெரியும், ரொம்ப பெரிய விஷயம். இப்போ அந்த ப்ராசஸ்லாம் பார்த்து இப்படி தலையிலே அடிச்சுக்க இப்போ இவன் வேணும் போயிட்டானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமும் பண்ணுறாரு. இப்போது அங்கே உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜேகேவும் இவங்கேயும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. ஏன்னா அவருக்குன்னு இருந்த அந்த லீக்குன்னு இருந்த ஒரு அப்பாவும் வந்து இறந்து போயிருப்பார் இல்லையா. காய் தான் வந்து கொண்டு இருப்பான். அந்த இதெல்லாமே போன எபிசோடில் இருக்கு. காய் தான் வந்து கொண்டிருப்பான். அதனால் நம்ம ஜேகே வந்து அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரு 1 hour கழித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நம்ம வயன், ஜேஹோப், அந்த குழந்தை, யூங்கி, ஜேகே எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜேகேவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போது ஜேகேவோட வீட்டுக்கு வந்து ரீச் ஆனதும் நம்ம ஜேகே போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. நாக் பண்ணால் ஜிமின் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு டோரை. இப்போது ஜிமின், சாருக்கு வீடு இப்போ தான் வழி தெரிஞ்சுதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் பிரச்சனை புரியாமல் பேசிகிட்ருக்காரு. இப்போது இந்த பக்கம் ஜேகே நின்றுக்கிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது ஜிமின், வர்றா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நான் வருவேன், அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஜேகே தலையிலே அடிச்சுக்கிட்டு இப்போது டிரைவர் சீட்டில் இருக்க யூங்கியை பார்த்து, யூங்கி உன் ஆள் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கா, நீ எங்கேயும் போத்தவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஜிமின் அப்படியே ஒயிட் ஐஸோட, என்னது யூங்கியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே எட்டி பார்த்தா காரில் நம்ம யூங்கி உட்காந்துட்ருப்பாரு.
இப்போது எட்டி பார்த்துட்டு இருந்த ஜிமினை கையை பிடிச்சி வெளியே இழுத்து விட்டுட்டு நம்ம ஜேகேவும் ஒயனும் ஜேஹோப்பும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ உள்ளே போன அடுத்த செகண்ட் நம்ம ஜேகே வந்து பட்டு 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 பட்டுன்னு நம்ம டீ வந்து அடிக்கிறாரு. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்தது பின்னாடி ஒயனை பார்த்த உடனே, ஏய் ஒயன் என்ன இந்த நேரத்தில், ஏய் கையில் குழந்த, யாருடைய குழந்தை இது, எதுக்காக, என்ன பக்கத்து வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் சீரியஸ்னஸ் தெரியாமல் நம்ம டேவும் வந்து ஒயனை பார்த்து இது பண்ண. இப்போ நம்ம ஒயன் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்க. இப்போ நம்ம ஜேகே, டே முதல்ல அவளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசு, இப்படி தான் வழியிலே கூப்பிட்டு வச்சு பேசுவாங்களா, இரு உங்கள் அம்மாட்டே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ வேற சும்மா இரு நானே உள்ளே கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஒயனை உள்ளே நம்ம மேலே ரூமுக்கு போயிடுறாங்கடா. இப்போது இவங்க 2 பேரும் அங்கே நம்ம ஜேஹோப்பும் ஜேகேவும் 2 பேரும் ஒரு பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. இப்போது வெளியே பார்த்தா நம்ம யூங்கியும் ஜிமினும் அப்படியே கார்லேயே நம்ம யூங்கி வந்து காரில் டிரைவர் சீட்லேயே தான் என்ன உட்காந்துட்ருப்பாரு. நம்ம ஜிமின் வந்து அப்படியே டிரைவர் சீட்டு கிட்ட போயிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு, ஏன் இன்னும் உள்ளே வராமல் இருக்கீங்க, உள்ளே வரலையா, வரேன். ஆமாம், நீ இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்குவியா? ஏன் கேட்குறீங்க? சும்மா தான். ஆமாம், இங்கே தான் தங்க சொல்லுண்ணா, இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தான் இருப்பேன். ஓ அப்படியா, சரி சாப்பிட்டியா நீ? இல்லை. சரி சாப்பிடாத. ஏன் சாப்பிடாத, எல்லோரும் சாப்பிடுன்னு தானே சொல்லுவாங்க. நான் அப்படி தான் சொல்வேன், சாப்பிடாதனா சாப்பிடாத, ஓகேவா, சாப்பிட்டேன்னா கொன்றுவோம் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. இப்போது நம்ம ஜிமினும் அப்படியே எதுக்கு இவன் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே ஸ்டன்னாகி நிற்க. இப்போ அடுத்து அப்படியே உள்ளே வந்துடுறாரு. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து எல்லோரும் பேசிலாம் முடிச்சுட்டு அப்படியே இருக்கா. இப்போ ஒயன் நம்ம டீக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, நம்ம டீக்கே ஒரு பக்கம் அழு வந்துடும். ஏன்னா என்ன தான் அவன் கடத்தி வச்சுருந்தாலும் அந்த லீவ் வந்து நம்ம டீக்கிட்ட ஒரு பக்கம் பாசமாக தான் நடந்திருப்பான், சேஃபாக தான் நடந்திருப்பான், ஒரு டிஸ்டன்ஸோட, ஒரு சேஃப்டி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேரிங்கோடய தான் நடந்திருப்பான். அது நம்ம டீ வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. பாவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமும் படுறாரு. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்க 2 பேர் இப்போது எல்லாருமே வந்து கீழே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் உட்பட எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்க. நம்ம ஜிமினுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குது. பட் ஆனால் சாப்பிடாம சாப்பாடையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்க. இப்போ டீ, ஜிமின் என்னடா எதனாவது டயட்டில் இருக்கியா என்ன? இல்லையே, அப்படிலாம் இல்லையா, ஏன்? இல்லை சாப்பிடாம இருக்கே, அதான். இல்லை சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிட்டு போங்க, எனக்கு பசிக்கல. ஓ பசிக்கலையா? இல்லை பசிக்கலை டீ, சாப்பிட்டுட்டு நீ போய் தூங்கு, இந்த மாதிரி டைமில் முழிச்சிட்ருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் கொஞ்ச நேரம் நம்ம ஜிம்னை வச்சு ஓட்டிட்டு இப்போது எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்கடா. ஆனால் நம்ம ஜிமின் மட்டும் நம்ம யூங்கிக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹால்லேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்திருப்பார். பாவம் அப்படியே கவுச்லேயே தூங்கியிருப்பார். இப்போ அப்படியே கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக கொஞ்ச நேரம் கழித்து நம்ம யூங்கியும் வெளியே போயிருப்பார் இல்லையா, அவர் திரும்பியும் வந்திருப்பார், வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருப்பார். டோர் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்க, டோர் ஓப்பன்லேயே இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணி உள்ளே போக இப்போ பார்த்தா அந்த இடமே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஆனால் ஹாலில் மட்டும் டிவி ஓடிட்டுருக்குது. ஆனால் சோஃபாவில் யாரும் இல்லை. கொஞ்சம் முன்னாடி தள்ளி போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம ஜிமின் அப்படியே படுத்துட்டு தூங்கியிருப்பார். பின்னாடி இருந்து பார்த்தா சோஃபாவில் ஆள் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது. இப்போது நம்ம ஜிமின் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. நம்ம இவங்க அப்படியே கிட்ட போயிட்டு பொறுமையாக சீக்ஸ் அப்படியே டேப் பண்ணி எழுப்புறாரு. எழுப்பின உடனே நம்ம ஜிமினும் வந்துட்டிங்களா, ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, சரி சாப்பிட்டு தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் அப்படியே ஏஞ்சி தூக்க கலக்கத்தில் நம்ம இவங்க பார்த்து கேட்கா, ஓ அப்போ நீ இன்னும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
ஆமாம், நீங்கள் தான் சாப்பிட்டு கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போனீங்க. இதில் நான் எங்கேருந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்ல தூக்க கலக்கத்தில் இப்போது இவங்க அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது ஜிவனுடைய கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு, எழுப்புறதுக்கு தூக்குறாரு ஏஞ்சி நிற்கிறதுக்காக. இப்போ ஜிம்முன்னு அதேமாரி ஏஞ்சி நிற்க இப்போ கையை பிடிச்சி இழுத்து வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னது வெளியே போகலாமா, எதுக்கு, யாராவது பார்த்தாங்க என்ன நினைக்கிறது, விடுங்க தூங்கலாம் வாங்க, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ என் கூட ஒன்றா தூங்கணும்னு ஆசையாக இருக்கும் உனக்கு அப்படின்னு கேட்க, ஆஹா நான் நான் அப்படி சொல்ல வரலையே, சாப்பிட்டுட்டு தனித்தனியாக தூங்கலான்னு. ஏன் இப்போ எங்கே போக போகிறீங்க நீங்கள், வாடா எனக்கு தூக்கம் இல்லை, கொஞ்ச நேரம் வெளியே வா, வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிவனும் நம்ம இவங்க கூப்பிட்றாரு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே கூட போகிறாரு. இப்போது நம்ம அது இப்போது நம்ம ஜிமன் அப்படியே வீட்டெல்லாம் அப்படியே பொறுமையாக லாக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே வெளியே போயிட்டு டேரெக்டாக கார் பக்கத்தில் போக, நம்ம இவங்க என்னடானா அப்படியே ஆப்போசிட் சைடில் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜிமன் அப்படியே நின்று, காரு இங்கே இருக்குது, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது இவங்கி நான் இப்போ காரில் போகிறேன்னு சொன்னேன்னா, லூஸு வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது 2 பேருமே சேர்ந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போக, இப்போது நம்ம ஜிவன் அப்படியே ஒரு இடத்த பார்த்து ஸ்டன்னாகி நிற்கிறாரு. என்னென்னு பார்த்தா சாப்பாடு கடை. நம்ம இவங்கியும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல, சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம இவங்கி உள்ளே போன உடனே அங்கே உள்ள வெயிட்டர்ஸ் எல்லாருமே நம்ம இவங்கியை பார்த்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பூ பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இவங்கி அங்கே இருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அவர் இன்ஸ்பெக்டராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ அப்படியே பூ பண்ணி இது பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஜிமினுக்கு அப்படியே செலிப்ரிட்டி மாரி ஃபீல் ஆகுது நம்ம இவங்கி அப்படியே பூ பண்ண உடனே. இப்போ அவர் அவருடைய இன்விசிபிள் ஹேர் அப்படி கையின்னு பின்னாடி இப்படி தள்ளிவிட்டு இப்போ அப்படி நம்ம இவங்கி கூட நடந்து போக, இப்போ அங்கே உள்ள விசிட்டர்ஸ் வெயிட்டர்ஸ் எல்லாருமே நம்ம இவங்கியவையும் ஜிமினையும் கப்புள்ஸ், மேரிடு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரைவசி டேபிளை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி உள்ளே பேசினாலும் என்ன பண்ணாலும் வெளியே தெரியாது. இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இவங்க 2 பேரையும் நிற்க வைக்க, நீங்கள் சார் நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காட்டி உட்கார விட்ட உடனே நம்ம ஜிவனுக்கும் இவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 2 பேருமே வெளியே எதுவும் பெருசாக காட்டிக்கல. அப்படியே சும்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இப்போது நம்ம இவங்கியும் ஆர்டர் பண்ணுறாரு, இந்த ஹோட்டலில் இருக்க ஸ்பெஷல் டிஷ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண, இப்போ அவங்களும் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம ஜிமினும் இவங்கியும் அப்படியே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஜிமினுக்கு வாய் சும்மாவே இல்லை, எதுனா பேசணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்கக்கிட்ட, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமினும், இல்லை எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க, நீங்கள் மட்டும் கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்களே, என்னாச்சு, என்ன வேலை, எதுனாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலையா? ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை தான், ரொம்பனா ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ ஜிமின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா என்ன வேலை, எதுனாது சொல்லலாம்ல, சாப்பாடு வர வரைக்கும் போர் அடிக்குது. அதுவா, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வாங்க போயிருந்தேன். ரொம்ப பிடிச்சவங்களுக்கு கிஃப்டா? அது யார்? அது யாருன்னு உனக்கு இப்போ தெரியணுமா? ஆமாம் தெரியணும். இல்லை சும்மா தான் கேட்குறேன், உங்களுக்கு சொல்ல வேணாலும் வேண்டாம் விட்டுருங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி அந்த பர்சனை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் டேவே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன், எங்கே பயந்துட போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். ஓ அப்படியா? எங்கே பார்த்தீங்க அவரை? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தேன். மேரேஜ் ஃபங்க்ஷன்லையா? ஆமாம் மேரேஜ் ஃபங்க்ஷனில். ஓ சரி, கிஃப்ட்டு என்ன வாங்குனீங்க? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு
அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து காட்டுறாரு. இப்போ அதை காட்டினதும் நம்ம ஜிமின் பார்த்து, "ஹம், இந்த ரிங்கை எனக்கு கொடுத்து வைக்கல, போச்சு, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு." டேய் அப்போவே சொன்னான், "டேய் விட்டுறாதடா, அவன் அழகாக இருப்பான், எவனாவது கொத்திட்டு போயிடுவான்டான்னு சொன்னான், கொத்திட்டு போயிட்டான், அவ்வளோதான் ஜிமின், உனக்கு அவ்வளோதான், யூகி கிடையாது, உன் கல்யாண காட்சி எல்லாத்தையும் கனவோட முடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு பக்கம் அவர் இமேஜினேஷன்லேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஜிமினுடைய ஃபிங்கர்ஸில் போட்டு விட, நம்ம ஜிமின் டபக்குன்னு கையெடுத்து, "இது எதுக்கு என் கையில் போட்டு விட்டீங்க, இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தானே வாங்கியிருந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண, அது ஆனால் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. பார்த்துட்டு, "பரவாயில்லையே, சைஸ் கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுடைய ஃபிங்கர்ஸில் இருக்க ரிங்கை பார்த்துட்டு நம்ம யூங்கி சொல்லுவோம், "என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கினேன்னு தானே சொன்னீங்க, என் கையில் போட்டுட்டு அவங்களுக்கு போடுவீங்களா நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ யூங்கி, "ஆமாம், பிடிச்சவங்களுக்கு வாங்கினா பிடிச்சவங்களுக்கு கொடுத்துட்டேன், இதில் என்ன இருக்குது, கரெக்டான ஆள்கிட்ட தானே கொடுத்துருக்கேன்." "என்ன சொல்கிறீங்க, என்ன எனக்கு புரியல." "ஆமாண்டா, பிடிச்சவங்களுக்கு வாங்கினேன், பிடிச்சவங்களுக்கு கொடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்போ தான் வந்து நம்ம ஜிமினுக்கு ரியலைஸ் ஆகுது, அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறது தான் இந்த அளவில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஷையாக அப்படியே ஸ்மைல் பண்ணி கீழே குனிய, இப்போ நம்ம யூங்கி அப்படியே அவருடைய சீட்டை விட்டு அப்படியே எழும்பி அவருடைய பாடியை வந்து அந்த டேபிளில் அப்படியே கையை வச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரென்த்து கொடுத்து அப்படியே இது தாங்கிக்கிட்டு நம்ம ஜிமினுடைய லிப்ஸில் அப்படியே அழகாக ஒரு க்யூட்டான ஒரு கிஸ்ஸை கொடுக்குறாரு. ஆனால் அந்த கிஸ் பிரேக் பண்ணல, அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கார் அதே பொசிஷனில். இப்போது அங்கே உள்ள டோரை நாக் கூட பண்ணாமல் அந்த வெயிட்டர்ஸ் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு, "சாப்பாடு ரெடி சார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துருவாங்க. இப்போது நம்ம யூங்கி அப்படியே கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறாரு அந்த வெயிட்டர்ஸை. இப்போது அப்படியே முறைச்சி பார்க்க, "சாரி சார், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 10 வாட்டி மூவ் பண்ணிவிட்டு சாப்பாடு அங்கே வச்சுட்டு ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இப்போ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே சீட்லேயே போய் உட்காந்துக்க நம்ம ஜிமின் அப்படியே ஒரு மனசு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை தான் அப்படியே பறக்குது அவருக்கு. ஆஹா, இவங்கிட்டேருந்து கிஸ்ஸையும் வாங்கிட்டோம், ரிங்கையும் வாங்கிட்டோம், ஆக மொத்தம் அவனை வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ரிங்கையே பார்த்துட்ருக்கா. இப்போது யூங்கி, "அந்த ரிங்கே பார்த்துட்ருக்காதடா, அது எப்போவுமே உன் கையில் தான் இருக்கும், இப்போ மேலே சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அவன் அப்படியே லைட்டாக அப்படியே அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அவன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நம்ம ஜிமின் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே பில் பே பண்ணுறதுக்காக வந்துட்டு அங்கே ரிசப்ஷனில் வந்து பில்லெல்லாம் கொடுத்து காசெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. கொடுத்துட்டு, "இந்த வெயிட்டர்ஸை ப்ரைவசி ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு போக சொல்லுங்கள், என்னத்தை தான் நடத்துகிறீங்களோ தெரியல, ஹோட்டலு பொல்லாத ஹோட்டலு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி சொல்லிட்டு போவோம். அந்த ரிசப்ஷனில் இருக்கவங்க, "சாரி சார், சாரி சார், இனிமேட்டு நாங்கள் பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரி சொல்ல, இப்போது நம்ம ஜிமினும் யூங்கியும் அப்படியே வெளியே வராங்க. வெளியே வர இப்போ அப்படியே கை கோர்த்து நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம யூங்கிக்கு எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. நம்ம ஜிமினுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு, ப்ளஸ் அந்த ஹாப்பினஸ்ஸை ஷைனஸும் வந்து தடுக்குது. அவருக்கும் வந்து ஜிமினை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஜிமினுக்கும் வந்து யூங்கி ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆரம்பத்தில் தெரிஞ்சிருக்காது, வெளியே காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ மாறி மாறி இது பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. நம்ம ஜிமின் வந்து திரும்பியும் ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ யூங்கியை பார்த்து, "யூங்கி, நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்கலையா?" "நான் என்னடா உன்னிட்ட எதிர்பார்க்கணும்?" "இல்லை, நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்புறம் இந்த ரிங், இதை மாதிரி நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ யூங்கி, "ஏன், உனக்கு என்ன பிடிக்காதா?" அது அது வந்து அப்படி இல்லை, எனக்கும் உங்களை பிடிக்கும் தான், முன்னாடிலேருந்தே பிடிக்கும் தான்,
அப்புறம் என்ன, இந்த விஷயம் தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. முன்னாடியே தெரியுமா? ஆமாம், முன்னாடியே தெரியும். ஆனால் நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்ல, உன் ஃப்ரெண்டு டே சொல்லிட்டான். ஓ, டீ எல்லாத்தையும் சொதப்பி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மனசுக்குள்ளேயே டேவை போட்டு திட்ட. இப்போது அப்படியே கை கோத்து நடந்து வந்துட்டுருக்காங்கடா. இப்போது எதிர்பார்க்காத மாதிரி அந்த இடத்துல நல்லா சலசலன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. 2 பேரும் கை கோத்திக்கிட்டு அந்த மழையில் அந்த நைட் டைமில் அப்படியே ஓடி வராங்க வீட்டுக்கு. இப்போ அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்து வீட்டுக்கு அப்படியே ரீச் ஆனதும் அப்படியே மூச்சு வாங்க அப்படியே டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணி உள்ளே போக, இப்போது ஜிமன் எந்த சத்தமும் போடாமல் ரூமில் இருந்து 2 டவல் எடுத்துகிட்டு வராரு. அவர் ஒரு பக்கம் டவல் அப்படியே துவட்டிகிட்டே வரா. இன்னொரு டவல் எடுத்துகிட்டு வந்து யூங்கி கிட்ட கொடுக்க, நம்ம யூங்கி டவலை வாங்காமல் நம்ம ஜிம்னை அப்படியே அண்ணாந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவர் கவுச்சில் உட்காந்துட்ருப்பாரு. நம்ம ஜிம்மினை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ண, நம்ம ஜிமினும் அப்படியே பதிலுக்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம யூகியோட தலையில் டவலை போட்டு அவருக்கு நல்லா அப்படியே தலையை அப்படியே துவட்டி கொடுக்க, இப்போது நம்ம ஜிமினுடைய கை மேலே நம்ம யூங்கியும் கையை வச்சுட்டு அப்படியே துவட்டுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சிக்கிறாரு. இப்போது ஜிமின், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், உங்களுக்கு கோல்டு பிடிச்சிக்க போகுது, முதல்ல விடுங்க, நான் துவைச்சி விடுறேன், இல்லை நீங்களாவது தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டவலை கொடுக்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது என்ன நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? அது இது இது இந்தாங்க டவலை பிடிங்க, நான் போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. எங்கடா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினை அப்படியே அந்த கவுச் மேலே தள்ளி விட்டு அப்படியே பின் பண்ணிட. இப்போது நம்ம ஜிமன், இங்கே பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், பாருங்க தலையெல்லாம் அவ்வளோ ஈரமாக இருக்குது, கோல்டு பிடிச்சிடும், தொடங்கி இருந்தால் எழுந்துறீங்க முதல்ல என் மேலே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், இப்போ நீ உன்னை பார்த்தாலே எனக்கு சூடேறுது, அந்த சூட்லேயே காஞ்சிரும், சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம யூங்கி அப்படியே நம்ம ஜிம்மில் இப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அந்த கிஸ்ஸு நம்ம யூங்கி பண்ணுற கிஸ் நம்ம ஜிம்மினுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. அவரும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போது நம்ம ஜிம்மினை வந்து கவுச்சில் வந்து பின் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போது அப்படியே அந்த கையை ரிலீஸ் பண்ண நம்ம ஜிம்மின் ஏஞ்சி கரெக்டாக நம்ம யூங்கியோட லேபில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே கிஸ் பண்ண அப்படியே ஒரு 10 minutes அப்படியே அந்த கிஸ் போகுது. நம்ம கிஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ டபக்குன்னு ரூம் லைட்டு ஆன் ஆகுமா. என்னன்னு பார்த்தா நம்ம டீவும் ஜேகேவும் அங்கே அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. நம்ம டீ பார்த்தா நைட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தலையெல்லாம் கரைஞ்சி போய் கையில் ஒரு பவுல் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி வச்சுக்கிட்டு அந்த ஒரு 5 months அந்த ஒரு பேபி ஸ்டமக் இருக்கும் இல்லையா, அந்த வயிற்றோடு அப்படி நின்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறதை பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம யூங்கிக்கும் ஜிமனுக்கும் லைட் ஆனது கூட தெரியாமல் கிஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போ டீ, சார் நாங்கள் வந்தாச்சு, வந்து 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ அப்படியே நம்ம ஜிமனெல்லாம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டெடியாக வந்து நின்றுக்கா. இப்போ ஜிமன் பார்த்தா, நான் இல்லை டீ, எல்லாமே இவங்க தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ டீ ஜேகே கிட்ட, ஜங்குக்கா நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை ரூம் இருக்குது? அதுவாட்டி கெஸ்ட் ரூமோடு சேர்த்து 15 ரூம் இருக்குது. 15 ரூம் இருக்குல்ல? அப்போ ஜிவன் 15 ரூமில் எதனாவது ஒரு ரூமில் பண்ணலாம்ல, ஹால் தான் கிடச்சிதா? அதுவும் என்னுடைய ஃபேவரட் கவுச் தான் கிடச்சிதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அவனுக்கு அப்படியே ஷையாகி அப்படியே கீழே குனிஞ்சிக்க. இப்போது நம்ம வி வந்து டே வந்து அப்படியே உள்ள ரூம்குள்ளே போயிடுறாரு. இப்போது நம்ம ஜேகே மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு யூங்கிக்கிட்ட, டே மச்சான் மேலே ரூம் சவுண்ட் ப்ரூஃபு, மேலே போய்க்கோ, எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கோ, சரியா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்ல, இப்போது ஜிமினை இங்கே இருந்துக்கிட்டு, டே இந்த நேரத்தில் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது அவர் டே வந்து ரூம்குள்ளேருந்து, என் பிள்ளைக்கு பசிக்கிட்டு நான் தின்ன வந்தேன், நீ இந்த இடத்துல என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து சவுண்டு வரவும் நம்ம ஜிமின் அப்படியே அமைதியாகிடுறாரு. இப்போது நம்ம யூங்கி நம்ம ஜிமின் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே ரூமுக்கு போயிடுறாருடா.
ஓகே, நான் இப்போது இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு தெரியுது இது கொஞ்சம் ஷார்ட்டான எபிசோடாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். என்ன பண்ணுறது, ஒன் ஷாட் ரெடி பண்ணதுனால இதுவும் கொஞ்சம் ஷார்ட்டாக ரெடி பண்ண வேண்டியதாகிடுச்சு. சாரிடா, அடுத்த வாட்டி நான் லென்த்தாக போட ஆரம்பிக்கிறேன். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதுவே கொஞ்சம் அவசர அவசரமாக பண்ணேன், எப்படி வந்திருக்கோன்னு தெரியல, எனக்கு எடிட்டிங்கில் தான் பார்க்கணும். ஓகே, பாய் பாய், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.